Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சூப்பர் ஈஸி ரெசிபி முட்டை குருமா. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முட்டை குருமா நம்ம பண்றதுக்கு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போறோம். அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன கப் அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் 5 காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மண் சட்டியில் தான் நம்ம இதை பண்ண போகிறோம். மண் சட்டி சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிய ஆரம்பிக்கும் போது ஒரு கொத்து கருவேப்பிலையில், இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸ், 2 ஆனியன் மீடியம் சைஸ் ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக குக் ஆகக்கூடாது, ஒரு 60% அளவுக்கு குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த தக்காளி நல்லா குக் பண்ணுங்கள். இந்த தக்காளி குக் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மசாலாவோடு இந்த தக்காளி நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மசாலாலாம் இந்த தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடுச்சு, நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்கள். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது மறுபடியும் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசம்லாம் போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த டிஷ்க்கு ஒரு 7 முட்டை எடுத்துருக்கோம் மொத்தமாக. அதில் ஒரு முட்டையை வந்து இந்த மாதிரி உடச்சி நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உடனே நல்லா கலந்துருங்க. மீதி இருக்கிற 6 முட்டையும் வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு ஒரு 3 பக்கம் நல்லா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணிட்டு இதையும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த மசாலாவோட ஸ்பைசஸ்லாம் நல்லா உள்ளார இறங்கி நல்லாயிருக்கும் முட்டை சாப்பிடும் போது. ஆட் பண்ணிட்டு இதுலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபைனலாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம முட்டை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அப்படியே எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி, ரொட்டி, நான் இல்லை புலாவ் எதோடு வேணாலும் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.